ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு யுவா சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்தமாரி வீடு நான் தேடிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். நாங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் எங்கள் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, எங்கள் வீட்டு சைடும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி நிறைய பேர் கேட்டாங்க, என்ன வீடு கேலி பண்ணுறீங்களான்னு. ஸோ ஆமாங்க, இப்போ கிடையாது, நாங்கள் கேலி பண்ண தான் போகிறோம். அது எதுக்காக நாங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எங்களுக்கு ஒரு வீடுன்றது இல்லை. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். ஸோ இருக்கிற இடம் விவாவோட வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சில மனசு கஷ்டம் வரும் போவோன்றதுனால அதனால் அந்த மனசு கஷ்டம் வராத அளவுக்கு நம்ம கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது. இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்ற பட்சத்துக்கு தான் நம்ம வீடை போய் தேடிட்டுருக்குறோம். ஸோ நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டோம். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் படாத கஷ்டமே கிடையாது. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் கொஞ்சம் இந்த மேலே வரும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது பிடிக்காத போயிடும். இவனுக்கு அடிமட்டத்துலேயே நம்ம இது பண்ணோம், இவன் வளர்ந்துக்கிட்டே போகிறானே ஸ்டெப்பாக அப்படின்றதுனால சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்காதுன்றதோட நம்ம என்ன பண்ணோன்னா, பிடிக்காத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு தான் கஷ்டம். ஸோ நம்ம இருக்கிற இப்போ சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, அவங்களெல்லாம் நம்ம மல்லு கொடுத்துட்டு வச்சுக்கின்னு மரியாதைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறதோட நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. எப்போவுமே சரி, இருக்கும்போது அந்த ஆளோட அருமை தெரியவே தெரியாது. இல்லாத போது தான் அந்த ஆளோட அருமை தெரியும். ஸோ நம்ம நெஞ்சு ஃபீல் பண்ணி உடம்பு நமக்கு எடுத்துக்கிறதோட நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் விவாவோட முடிவு. ஸோ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் போயிட்டு பிறகு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுல் வீடியோ அதை பற்றி நாங்கள் போடுறோம். நாங்கள் யார், ஏது, எப்படி நாங்கள் வீடியோ போடுறோம், எங்கேருந்து போடுறோம், ஸோ நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். கதை சாத்துப்பா. கது சாப்பிட்றாங்கன்னா சின்ன குழந்தைங்கள வச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவு இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அது என்னோடய புருஷன் மட்டும்தான். பாவம், அவர் படாத கஷ்டமே கிடையாது. ஸோ எவ்வளோ அவர் கார் வச்சிட்டு இருந்தார். இதெல்லாம் மீண்டு போயிட்டு எல்லாமே செஞ்சு இப்போதைக்கு அந்த வண்டி ஓட்டுறாரு. அந்த வண்டி ஓட்டுறதுனால எங்களுக்கு ஒன்றும் அசிங்கமே கிடையாது. அவர் கஷ்டப்படுறார். அந்த கஷ்டத்தில் நாங்கள் வச்சுக்கிட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு ரன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கும் படிப்பு வச்சுக்கின்னு இப்படியெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலை, யார் ஒரு ரூபாவும் நாங்கள் வாங்கலை. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு 4 பேருக்கு கொடுக்குற மாரியோ, ஸோ பசின்னு வந்தால் எங்களுக்கு நான் சாப்பாடு போடுற மாரியோ எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் கடவுளுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னோம். மற்றபடி நாங்கள் யார் கஷ்டத்துலேயும் யார் நஷ்டத்துலேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்லை. சரி, கது சாப்பிட்டு. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மட்டும்தான் பெரிய ஆள், நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறோம் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் வாழணும்னு அடிமை தனி யாருமே வாழணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமாக நான் வீடியோ போடுறதே சில ஜன்மங்களுக்கு பிடிக்காது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வீட்டுக்காரர் கூட நான் இருக்கிறேன்னா, ஒழுக்கமாக வாழ்கிறேன்னா, என் பிள்ளைங்களுக்காக, என் கணவருக்காக இருக்கிறேன்னா எனக்கு அதே போதும். அடுத்தவங்களை வச்சு நான் பயந்துட்டு வீடியோ போடாமல் மீடியாவில் இருக்காமலாம் இருக்க முடியாது. என் இஷ்டம், என் கஷ்டம், நான் போடுறேன். அதில் என்னவோ எனக்கு வருது. ஸோ என்னோடய இஷ்டம். எனக்கு இது போடுறதுனால தான் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது போதும். மற்றபடி அவங்க சொல்கிறாங்கன்னா பயந்துனா நான் போடலாமேலாம் இருக்க முடியாது. இது யாருக்கு சொல்கிறேன்னா, யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறதுனால நான் இது ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். அதேமாரி நிறைய பேர் என் மூஞ்சி முன்னாடி பேச மாட்டேன்றாங்க. என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு வீடியோக்கு ஃபாலோவர்ஸ் கொடுத்து நான் எங்கே போகிறேன், ஏது வரேன், நாங்கள் எங்கே போகிறோம், இது போகிறோம். எல்லாருக்கும் என்ன காண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு என் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அது இல்லாமல் இந்த நாள் வரைக்கும் இவ்வளோ வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி அவர் ஒண்டியாகவே என்னை விட்டதே கிடையாது. எங்கே போனாலும் என்னை கூட தான் கூட்டிகிட்டு போவார். அதேமாரி அவரை விட்டு நான் எதுவுமே வேலை செய்ய மாட்டேன். அவர் இல்லாமல் எந்த ஒரு சின்ன ஒரு பொய் கூட அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். எது இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவேன். எனக்கு வீடியோக்கு கமெண்ட்ஸ் வரும் முதல் கொண்டு என்னோடய வீட்டுக்காரனா எனக்கு ரீப்ளை கொடுப்பாரு. மற்றபடி அந்த எதுவுமே கிடையாது. அதனால தான் சில பேருக்கு பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, இவன் இப்படி இருக்கிறானே, இப்படிலாம் பண்ணுறானே, இப்படிலாம் வாங்கி கொடுக்குறானே அப்படின்றது சில பேருக்கு வைத்தச்சுனால நமக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் நான்.
நான். ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நீங்களும் எங்கள் சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இன்னும் உங்களை நான் நிறைய பேசணும், எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ அந்தமாரி ஒரு சூழ்நிலை நான் இல்லை இப்போது. நிறைய என்னோடய கஷ்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கஷ்டப்படுவீங்க. இவ்வளோலாம் ஷானும் கஷ்டப்பட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளி உலகத்துக்கு பார்க்கறதுக்கு நம்ம நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கின்னு தான் இருக்குது. அந்த கஷ்டத்துலேயே நம்ம மீண்டி ஸோ பூஸ்ட்டாக எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லாமே உங்களால் மட்டும்தான். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தது. இன்னமும் மேலே மேலே நான் வெற்றி பண்ணணும். உங்களால் எல்லா இடத்துக்கும் போய் நான் ஜெயிச்சு வரணும். ஸோ யார் யார் என்னை எது பேசுனாங்களோ அவங்க மூஞ்சி முன்னாடி பார்த்தீங்கன்னா கறி பூசுகிற அளவுக்கு நான் வைக்கணுன்றது என்னோடய ஆசை, கனவு. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் கூட இருக்கிறீங்க என் கூட. அப்புறமா எனக்கு என்ன பயங்க, எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை தாங்க என்னால் இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடிஞ்சது. கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ என்னோடய வீட்டுக்காரருக்கு உட்கார வச்சு நான் போடுறேன். சில ஜன்மங்க நினைக்கிறதெல்லாம் இல்லைன்றது ப்ரூஃப் பண்ணி நான் காமிக்கணும். புரியுதுங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் காய்ஸ், பாய்.